அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பெயர் மானுடம் வெல்லும். எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய நாவல். இந்த நாவல் நற்றிணை பதிப்பகத்தில் மூலமாக வெளியே வந்திருக்கு. இந்த நாவல் ஒரு அரசியல் நிலவரத்தில் நடக்கிற கதைக்களமாக இருக்குது. இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா, பிரெஞ்சு படையெடுப்பின் காலகட்டத்தில் நடந்த கதையாக இருக்குது. அது இல்லாமல் இது எந்த நிலப்பரப்பில் நடக்குதுன்னா, புதுச்சேரி, காரைக்கால், தஞ்சாவூர், திருச்சி, இந்த பக்கம் ஆற்காடு, இந்த நிலப்பரப்பில் இந்த கதைக்களம் நடக்குது. இந்த ரொம்ப அரசியல் விறுவிறுப்பு அந்த மாதிரிங்கிறது மட்டும் இல்லாமல், இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறை, அவர்கள் உண்ணும் உணவு, எப்படி அந்த கிராம சூழ்நிலை அமைஞ்சது, அந்த காலத்து அரசியல் எப்படி நடந்தது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி போனாங்க, எப்படி படையெடுத்து வந்தாங்க, ஒரு படையெடுத்துட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு சாமானிய மக்களின் மனநிலை, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே பேசுது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது முதல்ல கொஞ்சம் என்னோடய சைடு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, நிறைய கேரக்டர்ஸ் இருந்தது. இது முக்கியமாக கவர்னர், அந்த ஃப்ரெஞ்சு கவர்னரோட துய்மா, அதுக்கப்புறம் துபாஸ் முதலியார், அனந்தரங்க பிள்ளை, கோயிலாம்பாள், அதுக்கப்புறம் திருச்சியில் சந்தா சாஹிபு அவரோட மனைவி, அதுக்கப்புறம் மராத்திய படையெடுப்பு வரும், அதில் விட்டல், அந்த தளபதியோட ராகுஜி, அவரோட மனைவி மோகனா, இந்த மாதிரி பல கேரக்டர் இது மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி கதை இங்கே புதுச்சேரியில் நடந்துகிட்ருக்கும்போதே அடுத்த சீன் அப்படியே திருச்சிக்கு போகும். அடுத்த சீன் திருச்சியிலேருந்து தஞ்சாவூரில் இருக்கிற அரசியலுக்கு வரும், அங்கே இருக்கிற மக்களை பற்றி வரும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இனிஷியலாக கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஆர்வமாகவும் விறுவிறுப்பாகவும் இருந்தது. இந்த புத்தகம் ஏன் நான் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறேன்னா, 1709லேருந்து 1761 அனந்தரங்க பிள்ளைங்கிறவர் இருந்திருக்கிறாரு. இது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். தெரியாதவங்களுக்கு இவரை பற்றி சொல்கிறேன். இவர் உண்மையாகவே அந்த பீரியடில் வாழ்ந்தவர். அவர் இந்த ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியோட டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கிறாரு, உரைபெயர்ப்பாளராக. ஃப்ரெஞ்சு கவர்னர் கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது 1736லேருந்து 1761 வரைய இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் டெய்லி டைரி எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1736லேருந்து 1761 வரைய டைரி எழுதியிருக்கிறாரு. அந்த டைரியில் இருக்கிற ரியலாக அங்கே என்னென்ன நடந்தது, ஸோ அப்படி எழுதும்போது அதை எடுத்துக்கிட்டு இவர் பிரபஞ்சன் அவர்கள் இந்த நாவலை அமைச்சிருக்கிறாரு. உண்மைத்தன்மையாக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. அந்த காலத்தில் இதில் பலதரப்பட்ட அரிசி வகைகளை பற்றி பேசியிருப்பாங்க, காளைகளின் வகைகளை பற்றி பேசுவாங்க, பழங்கள், இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நாவலாக கதை அம்சத்தோட ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி, உண்மையான ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும், அந்த மக்களின் வாழ்க்கை முறை, அவங்களோட அந்த காலத்து மனநிலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது நற்றிணை பதிப்பகத்து மூலமாக வெளி வந்திருக்கு. இந்த இடத்துல யாராவது இந்த அனந்தரங்க பிள்ளையோட அவரோட நாட்குறிப்பு புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால், அகனி வெளியீடு மூலமாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. டாக்டர் மு ராஜேந்திரன், டாக்டர் ஆ வெண்ணிலா அவங்க பதிப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நிறையா பாகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் விருப்பம் இருக்கிறவங்க வாங்கி படிங்க. இன்னொரு புத்தகத்தின் மூலமாக நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.